சென்ட்டுக்கு 8500 ரூபா, ஏக்கர் 8.5 லட்சம் ரூபாங்க. மொத்தம் 7.5 ஏக்கர். எங்கே நிற்கும்னா ஒரு மினி ஐலாண்டுன்னு எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்மாப்பட்டியில் தான் நிற்கும். சூப்பரான லொக்கேஷன். தேக்கு மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மரம் நிற்கி, பனை மரம் 60 நிற்கி. வாங்க இடத்த பாரம் பார்ப்போம். மொத்தம் 7.5 ஏக்கர் இருக்குது இடம். 7.5 ஏக்கர் இருக்குது இடம். இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஹில் வியூ பாயிண்ட்டு, மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நல்லா ஒரு தென்னந்தோப்பு அந்த மாதிரி போடுறவங்க போடலாம். சோலார் லைட்டு எல்லாமே மாட்டி தந்துடுவாங்க. சோலார் லைட்டு, போர் எல்லாமே இருக்குது. போரில் தண்ணி எல்லாம் இருக்குது. மாமரம் நிற்கி. பனைமரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பனைமரம் மட்டும் 60 பனை நிற்கி. நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா நொங்கு வெட்டி சாப்பிட்லாம் வெயில் காலத்தில். இனிமேல் தான் காய்க்கும் சீசனு. தேக்கே நிறையா நிற்கிங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டு தேக்குக்கு தான் விலை. கொஞ்ச நாள்லாம் ஒரு 10-20 வருஷம் ஆகிட்டுங்களேன், பராமரிப்பு இல்லாமல் இருக்க இடம். நீங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் தேக்கு ஒரு சில கன்று இல்லாத இடத்துல போட்டு விட்டு மாமரம் நிற்கி, அப்படி மரங்களில் இருக்க மரத்தை எடுக்காமல் மீதி உள்ள இடங்களை நீங்கள் தென்னை மரம் போட்டால் போதும், நல்லா உண்டாகும். ஏன்னா தென்னை மரம் பக்கத்தில் தோப்பெல்லாம் பாரு, ஸ்கூம் பண்ணி காட்டு தம்பி. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். பக்கத்தில் சுற்றி சுற்றி தென்னை மரம் தான். நல்லா செழிப்பான ஏரியா. வார வழி ஃபுல்லுமே நெல் நட்டுருக்காங்க. டேம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 5 கிலோமீட்டர் டேம் இருக்குது. 3 பூ நெல் ஊருங்க. இடத்துக்கு குறைச்சாங்க. மண்பாதை தான். தார் ரோட்லேருந்து 200 மீட்டர் மண் பாதை. வாங்க மாமரம் பாருங்கள், கலக்க நிற்கி, முக்கா நிற்கி எல்லா மரமும். மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் தான். செம்மண்ணும் சரலும் கலந்த மாதிரி இருக்குது. போர் என்ன இருக்குது, போரு தேக்கு. அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் இடத்த பார்க்க முடியும் டப்புன்னு. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தர் இன்சார்ஜ் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது லேசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாருங்கள் மாமரம்லாம் பாருங்கள், நல்லா பூத்துட்டு நிறையா மாமரம் நிற்கி. மாமரம் எத்தனை மாமரம் என்னாச்சு நிற்கி? 50 மாமரம். 50 மாமரம். உங்கள் பேரில் தானே டாக்குமெண்ட் இருக்குது? அண்ணாச்சி பேரில் தான் டாக்குமெண்ட்டே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணன் பேரில் தான் எல்லாம் இருக்குது. எப்படிண்ணே? எல்லாமே இருக்குது. வேறு யாரும் கிடையாது, பயப்பட வேண்டாம். நீங்கள் ஓனரே காட்டியாச்சு. இதுக்கு மேலே என்னேனும் அண்ணன் பேரெல்லாம் எல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா அண்ணனை நேரடியாக பார்க்கலாம். உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். மாமரம்லாம் பாருங்கள், கூலிங்காக இருக்குது. போர் என்ன இருக்குது? போர் எத்தனை அடி என்னாச்சு போர் இருக்குது? போர் 450 அடி போரு. இது சோலார் லைட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவீங்க அப்படி தானே? சோலாரு, இந்த தண்ணி போர் எல்லாம் தண்ணி வெளியே வர வச்சுருவீங்க. உங்கள் பொறுப்பு இடத்த எடுக்கவங்களுக்கு. கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கணும். மூடி தான் வச்சுருக்கோம். தண்ணி 10 அடியிலே தண்ணி கிடக்குங்க. சாவி உள்ள வந்துட்டுனா அது வேறு. ஆமாம், 10 அடியிலே தண்ணி கிடக்கு. ஸோ மாமரம்லாம் பாருங்கள், பிஞ்சு நல்லா பிஞ்சு காய்ச்சிட்டு நல்லா காய்க்கி ஃபுல்லும் மாந்தோப்பு போகிறவங்களாம் கிணறு இருக்குது. நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் கேட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வச்சிடலாம். பக்கத்தில் போர் இருக்குது. போரில் இருந்து தண்ணியை, கிணத்துல தண்ணியை பாருங்கள், நல்லா ஒரு 10 அடியிலே தண்ணி கிடக்க. கொஞ்சம் தூர் வரணிங்கன்னா போதும், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. நல்லா கொஞ்சம் தொன்னாலே போதும், நினச்சி கிட்டாச்சு வச்சு கொஞ்சம் செலவழிச்சிங்கன்னா போதும். போர்ல மிச்சமான தண்ணி இருக்குது. போர்ல மிச்சமான கிணறே நம்ம ரெடி பண்ணோம்னா போதும். சர்வீஸ் ஆனால் தோட்டத்துக்கு கிணறு வேணும்ல, கட்டாயமாக வேணும். அதனால் நீங்கள் கிணறை மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு தோட்டம் குறைஞ்ச பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் கட்டிருந்தீங்க. அதுவும் இந்த லொக்கேஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் 1 ஏக்கர்லாம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருக்கு பக்கத்தில். நீங்கள் விசாரிச்சினாலும் பார்த்துடுங்க. இடத்துக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே நல்லா எடுங்க. ஆனால் டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. அதுவும் சதுரகிரி மலை அடிவாரம்னா சொல்லவே வேண்டாம். சதுரகிரி மலை அடிவாரம் எல்லாத்துக்கும் தெரியும். வியூ பாயிண்ட்டு, கிணத்தை காட்டிடு. தண்ணி என்னது அடிச்சுது? அணில் தான் அடிச்சுதோ? கிணத்தை நல்லா காட்டிடு. தண்ணி மேலே வர இடக்கு பாருங்க. கிணறு கொஞ்சம் தூர்வாரி ரெடி பண்ணோம்னா கிணறு ஜம்முன்னு ஆயிரும். அப்படி இல்லைனா ஒரு பொது கிணறுனாலும் வெட்டிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். அண்ணன் தான் ஓனரு, பிரிச்சுனாலும் கொடுக்கலாம். அப்படின்னா அதுமாதிரி நீங்கள் 3 ஏக்கர் 3.5 ஏக்கரா 2 மொத்தம் 7.5 ஏக்கர் இருக்கும்போது ஒரு 3.5 ஏக்கரா பிரிச்சுனாலும் வாங்கிக்கலாம். 3.5 ஏக்கர் ஒரு 4 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ பிரித்து தந்துக்கலாம். ஃப்ரண்டேஜ் 300 அடி 600 அடி இருக்குண்ணா. 600 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது மண் பாதையிலே. அப்படிங்கும்போது உங்களுக்கு 300 அடி ஃப்ரண்டேஜ் தரும். நீங்கள் பாதியாக எடுத்தீங்கன்னா பாதியாக எடுக்கனாலும் எடுக்கலாம். ஏன்னா குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான். எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கண்ணை முடிட்டு கொஞ்ச நாள் அப்படி சும்மா போட்டாலே போதும். இந்த இடத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒரு ரேட்டு போயிடும்.
அதனால் துணிஞ்சு வந்து எடுக்கவங்களுக்கு தான் இடம். வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இடம்லாம் ஃபுல்லும் எவ்வளோ குளுமையாக இருக்கு பாருங்கள். மாமரம் தான், நிறைய மாமரம் நிற்கி, தரிசி இடங்கள் நிறையா நிற்கி இருக்குது. சுற்றி பார்த்தா நம்ம இடம் தான். எல்லாம் இழைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளீனாக அப்படியே தென்னந்தோப்பு உருவாக்கலாம். உங்களுக்கு ஒரு செலவுமே இல்லை. கூட வந்து பாருங்கள், பிடிச்சுன்னா எடுங்க, அவ்வளோதான். செக் பண்ணிடு. நிறைய பேருக்கு தேக்கு தோட்டம் போடணும் அப்படி நிறைய பேர் ஆசை இருக்கும். தேக்கு மரம், செம்மரம் இந்த மாதிரி போடணும்னு. அழகாக இந்த மரத்தை, இந்த இடத்த தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா தண்ணி எதுவுமே பாய்க்காமலே மரம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி பாய்ப்பு கிடையாது, எதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் காய்க்கும். மழையில் மட்டும் காய்க்கும். நம்ம விருதுநகர் மாவட்டம் தான், அழகான ஊர். துணிஞ்சு எடுக்கலாம். அந்த இடத்த வந்து பாருங்கள், கண்டுபிடிக்கணும். ஃபுல்லுமே நீங்கள் மரத்தை போட்டு சொட்டு நீர் மட்டும் போட்டால் போதும். அதுமாதிரி போர் இருக்குது. போரில் சோலார் எல்லாம் செட் பண்ணி தந்துடுது என்கிட்ட ஓனர். நீங்கள் இடத்த எடுக்கவங்களுக்கு யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்க முன்னே உட்கார வைக்க அவங்கள காட்டே செஞ்சுட்டேன் உங்களுக்கு வீடியோவில். அவ்வளோதான், அண்ணா தான் நிற்கிறேன், அண்ணாச்சி. அதனால் நீங்கள் துணிஞ்சு வரலாம், இடத்த பார்க்குறங்க. 150 மீட்டர் அவ்வளோதான். அந்த மண்பாதை தான். பைக்கெல்லாம் போது பாருங்கள். பைக்கெல்லாம் போது நம்ம இடத்த தாண்டி நிறைய தோப்பு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சா எடுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு வறுப்படுத்தலாம் மட்டும். நிறைய இடம் இருக்குது, பக்கத்தில் டேம் இருக்குது. இந்த இடத்த பார்த்துட்டு விடாமல் போக மாட்டீங்க. ஏன்னா 8500 சென்ட்டுக்கு, ஏக்கர் 8.5 லட்சம் ரூபா. பாதியானாலும் நீங்கள் எடுக்கலாம். பாதியாக எடுத்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் கணக்கு பண்ணி பார்த்தீங்களேன், 8.5 லட்சம் ரூபா. பார்க்கும்போது ஒரு 33 அந்த ரேஞ்சு தான் வரும். அதனால் பாதியாக குறைய அமௌண்ட் இருக்குங்க, பாதியானாலும் எடுக்கலாம். ஃபுல்லும் தேக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொலியில் ஃபுல்லும் தேக்க வச்சு விவசாயம் பார்த்துருக்காங்க. நம்ம தேவைன்னா அது உள்ளேருந்து தென்னை மரத்தோப்பை போட்டு உருவாக்கலாம். தண்ணியும் நல்லா மேலே வர கிடக்கு. ஃபுல்லுமே சுற்றி இந்த ஏரியாவை சுற்றி ஃபுல்லுமே நெல் தாங்க நட்டுருக்காங்க. சுற்றி இந்த நம்ம இடத்த சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் போனாலே ஃபுல்லும் நெல், தென்னந்தோப்பு. நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே போதும், ஃபுல்லும் தென்னந்தோப்பு தான். அதனால் செழிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், தண்ணியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் துணிஞ்சு வரணும் இடம். சீக்கிரம் வாங்க. கும்மாம்பட்டி மெயினான லொக்கேஷன். நம்ம கலசலிங்க யூனிவர்சிட்டி காலேஜிலேருந்து ஒரு கரெக்டாக 15 கிலோமீட்டர் வந்தாலே போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். லேண்டுக்கு தார் ரோட்லேருந்து 150 மீட்ரு. இதான் லொக்கேஷன். இடம் இதான். பாதி இடம் தரிசியாக இருக்குது. 150 தேக்கு பாருங்கள். உடனே காட்டியிருப்பேன். நல்லா தொடர்ச்சியாக தான் இருக்குது தேக்குலாம். இதுக்கெல்லாம் சொட்டு நீர் போட்டிங்கன்னா சரட்டுன்னு பருத்துரும். நல்லா தேக்கு, நல்லா தேக்குக்கு தான் ரூபா அந்த மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக ஆகிட்டுனா போதும், தேக்கே பெரிய அமௌண்ட் வந்துடும். 10 வருஷம்லாம் ஆகிட்டுனா தேக்குக்கு தான் இடம் அந்த மாதிரி ஆயிரும். கட் பண்ணிடு. அந்த இதாங்க நம்ம இடத்துக்கு பாதை பாருங்க, மண் பாதை தான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை அடி, 600 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இதேமாதிரி நீளமாக போகுது. எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னீங்க, ஒரு 600 அடி ஃப்ரண்டேஜ்னா 300 அடி ஃப்ரண்டேஜ் வச்சு ஒரு 4 ஏக்கர் 3.5 ஏக்கர் இந்த மாதிரி 7.5 ஏக்கரையும் பாதியாக பிரிச்சுக்கலாம். மொத்தமாக எடுக்கிறனாலும் பெரிய லாபம் தான். பாதியாக எடுக்கிறனாலும் எடுங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ. சீக்கிரம் வரவங்களுக்கு தான் இடம். அப்புறம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட கேட்காங்க, இடம் பார்த்துக்கிடுங்க. இதான் நம்ம இடம். நல்ல மலை அடி வாரம் எல்லாமே இருக்குது. தோதுவான லொக்கேஷனு. சதுரகிரி மலைனாலே தெரியாத ஆளு கிடையாது. விருதுநகர் மாவட்டனாலே வறட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடம் நான் காட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டாக வேறங்க. 3 பூ நெல் விளைத இடம். சும்மா சாதாரண இடம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு கும்மாப்பட்டினா தெரியாத ஆள் கிடையாது. அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. தார் ரோட்டு. இந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக 200 மீட்ரு மண் பாதங்க. வந்துருங்க. இடம் கண்டிப்பாக. தென்னந்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க காய்ச்சி கிடக்கு. எல்லாமே நல்லா காய்ப்பு திறன் உள்ள மண், நல்ல வளம் வாய்ந்த மண். அதனால் ஊர் வீடு பக்கத்தில் இருங்க. இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி பாருங்கள், எல்லாமே வீடு. இந்த நம்ம இடத்துல இருந்து ஒரு 300 மீட்ரு கரெக்டாக வந்தீங்கன்னா இந்த ஊர். இன்னொரு ரோடு வந்துடும். அந்த ரோடை பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி வீடு தான். தென்னை மரம்லாம் பாருங்கள், காய்ப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா காய்ப்பு தரும். அந்த நான் காட்டின இடத்துல நீங்கள் தென்னை மரம் போட்டு உருவாக்கலாம். தண்ணி நிறைய பேர் கேட்டீங்க, தண்ணி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. பாருங்கள் விவசாயம் எவ்வளோ செழிப்பாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அதனால் பிரச்சனையே இல்லைங்க தண்ணிக்கலாம். ஒரு சுற்றி ஒரு பென்சிங் வேலி எல்லாம் போட்டுட்டிங்கன்னா இடத்தோட மதிப்பே வேறு மாரி ஆயிரும். 8.5 லட்சம் ரூபாங்கிறது. ஏக்கருக்கு 8.5 லட்சம் ரூபா, சென்ட்டுக்கு 8500 ரூபா. கம்மி பண்ணி பேசிக்கலாம். ரேட்டை பற்றி கவலைப்படாங்க, நேரில் வாங்க. மலை அடிவாரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லுமே நெல் தாங்க. அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஃபுல்லுமே நெல் தான். அந்த கூலிங் காற்று, அந்த இயற்கை அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் இடத்த, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்தெந்த வீடியோ பார்க்கங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்த பார்க்க முடியும். அதனால் எந்தெந்த வீடியோ பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிச்சுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுடுங்க. அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற வீடியோ நிறைய லோ பட்ஜெட் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் குளம்லாம் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கும். ஒரு டூர் மாரி இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அந்த பிளேஸுக்கெலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டி ஃபுல்லும் பென்சிங் வேலி எல்லாம் போட்டிங்கன்னா தரமான ஸ்பாட்டாக மாறி உங்களுக்கு நிற்கும். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டேம் உங்களுக்கு சொன்னேன் 5 கிலோமீட்டரில் டேம் இருக்குன்னு. இதாங்க அந்த டேமு.
எப்படி இருக்குது பாருங்கள். போனவுடனே நம்மளுக்கே குளிக்கணும்னு ஆசை வந்துட்டு போனோம். ஒரு 2 முங்கி குளிச்சாச்சுங்க. அருமையான லொக்கேஷன். வந்து இடத்த பாருங்கள். ஓனரும் பக்கத்தில் தான் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். இதான் நம்ம வியாபாரம் இப்படி தான் இருக்கும். ஓனரே காட்டிடுவோம். நேரில் வந்தாலும் சரி ஓனரை தான் நீங்கள் பார்க்க மாதிரி இருக்கும். பார்த்து நல்லபடியாக முடிக்க மாதிரி இருக்கும். வாங்க நேரடியாக பேசுவோம். நல்லபடியாக